ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதில் ஹேருக்கு நான் என்ன பேக் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கான என்னோடய ரொட்டீன் எப்படி போகுன்றது தான் இந்த விளாகில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி ஸ்க்ரீன் எல்லாமே அதெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்கக்கிட்ட இது நாள் வரைக்கும் அதை நீங்கள் காமிச்சதே இல்லை அப்படின்னா, நான் உண்மையிலே ஒரு 3 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த 3 பேர் யார் அப்படின்னா, அவங்க பேர் சொல்லலாமான்னு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு முருகேஸ்வரி அக்கா, 2வது சுஜாதா அக்கா, ரீபா அக்கான்னு சொல்லிட்டு. ஏன் அவங்கள அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் புதுசு சின்ன பொண்ணு தான். கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் டெல்லி வந்த புதுசு. என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். லவ் மேரேஜ் பண்ணதுனால பைசா ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அக்கா நான் எப்படியாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ, எல்லா விதத்துலேயுமே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய நிகழ்வு எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வடை எல்லாம் சுட்டு விற்கலாம்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். அப்போ அவங்க தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் மட்டும் பண்ணலை, அந்த வடையை கொண்டு போய் காய்கறி கடை அந்த வெளியில் போட்டிருப்பாங்க, குவார்ட்டர்ஸ்க்கு வெளியில், அங்கே வச்சுருந்தோம். அப்போ வச்சுட்டு அதை யார் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு 3 பேரும், அவங்க 3 பேரும் நான் 1, 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அதே இடத்துல தான் நின்றுருந்தோம். அவங்க என் கூட ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 1.5 மணி நேரம் ஒரு இடத்துல நின்று அவங்க வாங்குவாங்களா இவங்க வாங்குவாங்களான்னு கடைசியில் யாருமே வாங்காமல் எனக்காக அந்த இடத்துல திருப்பி போய் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வச்சோம். சரி ஓகேக்கா, அப்புறம் நான் இட்லி பிஸ்னஸ் பண்ணுறேங்க்கான்னு சொன்னேன். உனக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு அந்த 3 பேரும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. இது நாள் வரைக்கும் நான் அதை கூட அவங்கக்கிட்ட சொன்னதே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அக்கா நான் வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான்க்கா வீட்டில் மேனேஜ் பண்ண முடியும், பைசா கஷ்டம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, வேணும்னா யூடியூப் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி ரீபாக்கா சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க தான் ஓப்பன் பண்ணியும் கொடுத்தாங்க அவங்க பையனை வச்சு. அப்போ எனக்கு சில விஷயங்கள் என்னன்னே தெரியாது, அதையும் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. நான் அவங்க சமையல் பண்ணுறப்போ வீடியோ எடு, அவங்க யாருமே என்னோடய வீடியோவில் வந்தது இல்லை முருகேஸ்வரி அக்காவை தவிர. ஆனால் எடு, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒருத்தவங்க யார் செய்வா இந்த காலத்தில்? அப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் நிறையா வீடியோவில் சொன்னதுக்கு ரீசனே இது தான். ஏன்னா எனக்கு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. ஆனால் என்னோடய லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வந்தவனே இவ்வளோ தூரம் ஃப்ரெண்டுக்காக செய்ய முடியுமா அப்படின்றது இவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ இருக்க பிரீதா அக்கா கொண்டு. ஏன்னா ஒரு கஷ்டன்றப்போ அக்கா நான் யார்கிட்டையும் கேட்டதே இல்லை. அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு அக்கா இப்படி பைசா கஷ்டம் அப்படின்னா உடனே போட்டு விட்றதுக்காக இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுகள் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படின்றதுனால தான் எல்லா வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டாக நின்னது கூட அவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் யாருக்காகவோ, சொல்லப்போனால் நான் அவங்கள எல்லாம் விட ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க எல்லாம் பயங்கர மெச்சூரிட்டியான அக்காங்க. இருந்தாலும் எனக்காக அந்த இடத்துல நின்று அந்த வடை விற்குமா விற்காதான்னு பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட். சமையல் பண்ணுறப்ப கூட இப்படி வீடியோடு அப்படி வீடியோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சின்ன சின்ன குறை சொல்கிறப்ப எனக்கு கோவம் வந்திருக்கு. அந்த இடத்துல நம்மளை ஏன் பொது நாளைக்கு இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, ஆனால் இப்போல்லாம் ஃபீல் பண்ணுவேன், அந்த ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்க. இப்படி உங்கள் லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு கூட இருந்து இப்படி ஹெல்ப் பண்ணியிருந்துருக்காங்களா? அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம் செய்வோம், அதை இதை போயா பண்ணுறேன்னு சொல்கிறவங்க மத்தியில் இதை நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட் நிற்கிறோன்னு எத்தனை நண்பர்கள் சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் என் லைஃப்பில் எனக்கு காலேஜில் ஸ்கூலில் அந்தளவு பெஸ்ட்டாக என்னை எல்லா விதத்துலேயும் மோட்டிவ் பண்ணவங்க யாருமே கிடையாது. சில விஷயங்கள் என்னை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு கூட சில விஷயங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் நின்னதில்லை. ஆனால் மேரேஜ் பண்ணி எனக்கு ஒரு பையனான பிறகு நட்புனா என்ன, இவ்வளோ தூரம் நட்புக்காக ஒருத்தவங்க செய்வாங்களான்றதை இங்கே கற்றுக்கிட்டேன். அது அவங்க வேறு ஊர், நம்ம பக்கத்து ஊரோ சொந்தக்காரங்களோ எதுவும் கிடையாது. அவங்க ஒருத்தவங்க கன்னியாகுமரி, ஒருத்தவங்க நம்ம தேனி, இன்னொருத்தவங்க அரக்கோணம், இப்படி எல்லா பக்கமும், இன்னொருத்தவங்க கேரளா, இப்படி எல்லா பக்கமும் தனித்தனியாக இருந்து நம்மளை ஒன்று சேர்த்து இவ்வளோ நட்பாக பிணைஞ்சு இந்த லைஃப் எனக்கு சூப்பராக கொடுத்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டு எப்படி, உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி, உங்களுக்கும் நண்பர் யார் யார் பெஸ்ட்டாக இருந்தாங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஏதாச்சும் பேசுனது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்றத மறக்காமல்
மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு போல் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி கிடச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்லை, என் மனசில் இருந்ததை சில டயத்தில் அவங்கக்கிட்ட சொல்ல முடியல, உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் கேட்டுக்கோங்க. பாய்.